வெல்கம் டு வில்லேஜ் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இட்லி சாம்பார் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த இட்லி சாம்பார் வந்து துவரம்பருப்பு வச்சு செய்ய போகிறோம். துவரம்பருப்பு 100 துவரம்பருப்பு எடுத்துருக்கோம். இதுக்கு ஒத்த பல்லாரி, உருளைக்கிழங்கு 1, கத்திரிக்காய் 1, தக்காளி புளிப்பு வேணுங்கிறதுனால ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கோம். மிளகாய் ஒரு 2 மிளகாய், மஞ்சப்பொடி, காயப்பொடி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இது எப்படி செய்யணுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். 100 கிராம் பருப்பு எடுத்து அதை முதல்ல நல்லா அலசிக்கிடணும். நல்ல கழுவுன உருளைக்கிழங்க சிறுசாக நல்லா வெட்டிக்கிடணும். இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் அந்த பருப்போடு சேர்ந்து நல்லா மசிஞ்சு ஆயிரும். அதனால் எவ்வளோ சிறுசாக வெட்டிங்களோ வெட்டிக்கோங்க. அந்த வெட்டின கிழங்க நம்ம ஏற்கனவே துவரம்பருப்பை கழுவி நம்ம வச்சுருக்கோம், அதில் தூக்கி போட்டுற வேண்டியதான். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு காய்கறியாக வெட்டுறோம். உருளைக்கிழங்கு முடிஞ்சுது, 2வது பல்லாரியை வெட்டிக்கிறோம். இது வந்து நல்லா சிறுசாக வெட்டிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி இந்த குழந்தைங்க வந்து இந்த காய்கறி வந்து குழம்புல இருக்கிறத அவ்வளோ சாப்பிடாதுங்க. அதனால் இதில் நல்லா நம்ம குக்கரில் வச்சு அவிச்சிட்டோம்னா அதுகளுக்கு தனியாக எடுத்து போட முடியாது. அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சிடணும். இதை நம்ம செய்கிற ஒரு சாம்பார் வந்து ஒரு 20-25 இட்லிக்கு போதுமானதாக இருக்கும். இதையும் அந்த பருப்பு வச்சுருந்த குக்கரில் போட்டுருதோம். இதே போல் தக்காளியும் நம்ம வெட்டிக்கிறோம். இதில் வந்து நம்ம புளி கரைச்சி ஊற்றுறதுனால தக்காளி மட்டும்தான் புளிப்புக்கு, அதனால தான் அது மட்டும் எக்ஸ்ட்ரா 1 எடுத்துக்கிட்டேன். இல்லை எங்களுக்கு புளிப்பு வேண்டாங்கிறவங்க ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டால் கூட போதுமானதான். இந்த தக்காளியும் அந்த குக்கரில் போட்டுருவோம். மிளகாய் உரப்புக்காண்டி சேர்க்குறோம். நம்ம 2 மிளகாய் எடுத்துருக்குறோம். 100 பருப்புக்கு 2 மிளகாய் நார்மலான காரமாக இருக்கும். இதையும் சிறுசாக அரிஞ்சு போட்டுறணும். கத்திரிக்காயையும் நம்ம சிறுசாக வெட்டிக்கிட்டு இதையும் அந்த குக்கரில் போடணும். மஞ்சப்பொடியும் காயப்பொடியும் நம்ம சேர்க்கணும். உப்பு தேவையான அளவு, தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போ தண்ணி வந்து ஊற்றுறது வந்து சிலருக்கு வந்து சாம்பார் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, சிலர் வந்து தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிடுவீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கிடணும். நம்ம கரெக்டாக நானும் 1 கப் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அந்த 1 கப் தண்ணி அதில் ஊற்றுறேன். ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது அப்படியே மூடி நம்ம ஒரு 5-6 விசிலுக்கு குக்கரை அடுப்பில் வச்சிட வேண்டியதான். எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த சாம்பார் பொடியை இதோட கலந்துக்க போகிறோம். வத்தப்பொடியெலாம் கலந்துருக்கிறதுனால அந்த மசாலா வடை போகிறதுக்காண்டி லைட்டாக இதை சூடு பண்ணி கீழே இறக்கிற வேண்டியதான். கீழே இறக்கின பிறகு தாளித்து ஊற்றிட வேண்டியதான். சுவையான துவரம்பருப்பு சாம்பார் ரெடி. சுவையான துவரம்பருப்பு சாம்பார் ரெடி. இதை வந்து நம்ம இட்லிக்கு சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாக பூரிக்கு எடுத்துக்கிடலாம், வெண்பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுவையான துவரம்பருப்பு சாம்பாரை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த குறைகள் எது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிக்குங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு உடனே வேணுமா அருகில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்தவும்.